திடீர்னு யார் தாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம், இவர் தாங்க எல்லாம், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஒரு அறைக்குள்ள வச்சு, ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சார, யாரும் உள்ள வராத, உள்ள வராத. கடைசியா என்னதான்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை. ஆபத்து விட்டா பூரா வெங்காயம் தோல். இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த அது வந்து ஆரிய எதிர்ப்புல வருது. புரியுதா? ஆரிய கூலிகள் நாங்க வந்து அதை எதிர்க்க முடியாது. ஏன்னா ஆரிய கூலிகள்னு நாங்க இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். ஆரிய கூலி, ஆரிய அடிமை, இதெல்லாம் யாரு இவங்க பேசணும். திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னா பெரியார் சொல்றாரு. ஆனா இவரு ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நட்பு. கேட்டா என்னங்க நீங்க கொள்கையில இவ்வளவு முரண்டு 2 பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னா தெரியல. நாங்க 2 பேரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கு, கன்னடிகாவா இருக்கிறது. அவங்க 2 பேருக்கும் கொள்கை தாண்டி மொழிப்பற்று இனப்பட்டிருக்கலாம். எங்களுக்கு மொழிப்பற்று இனப்பட்டிருக்கிறது இருந்தா அது எப்படி இருக்குது? அது அது தேவையில்லாததான் உங்களுக்கு படுது. இப்ப நீங்க முதல்ல அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க 1967 ஐயா ராஜாஜி அவருடைய 10 விழுக்காடு ஓட்டு பயன்பட்டுருக்கா இல்லையா? ஓட்டு வச்சுதான் ஆட்சி அமைச்சீங்க. அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்தீங்க. இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பீகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது இருக்கு, பாண்டே. இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது இருக்கு 21, 26 தேர்தல். ஆனா நாங்க திராவிட கூலி, ஆரிய கூலி. இப்ப பாருங்க ஐயா எஸ்விசேர் மறைமுகமா கேட்கிறாரு, என் மகனுக்கு மயிலாப்பூர் சீட்டாங்க. இதே வண்டியை தான் 60 ஆண்டுகளா நீங்க ஓட்டிருக்கீங்க. உங்களை எவன் எதிர்த்தானோ அவன் ஆரிய கைகூலி, RSS, பிஜேபி. இப்ப ஒரு நிமிஷம் என்னையே காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரியார் இருந்தாரு, வெளியில் வந்தார். வெளியில் வந்து காங்கிரஸ் கட்சினார்ல, காங்கிரஸ் ஆதரிச்சு வெளியில் திருப்பி நீதி கட்சி வந்தீங்க. நீதி கட்சியில் சுயமரியாதை இயக்கம் தனியாக போனேன். அப்புறம் நீதி கட்சி, அப்புறம் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தில் தலைவர் தயாரு பேரறிஞர் அண்ணா, முதன்மை தலைவர். வெளியில வந்தவன கடவுள் இல்லைன்னு தானே வச்சிருக்கணும். ஒன்றே குலம் ஒருவனே என்று எங்க பட்டனார் திருமூலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துருக்கீங்க? இதுவரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சுட்டு இப்ப எங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர்கிட்ட வந்தீங்கன்னு கேட்கல. அன்னைக்கு சரின்னு பட்டது, இன்னைக்கு தவறுன்னு பட்டது. இதே திராவிட தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டு முராண்டி, கடவுளை பரப்பவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அப்படி பேசி ஓட்டு கேட்குமா? அப்புறம் அதை பேசலீங்களா? அது நான் வழி நடந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை, இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை. பெரியாரை நாங்கள் தமிழ் தேசியத்தின் எதிரியா பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கல. இவ்வளவுதான் எங்க நிலைப்பாடு. பெரியார் எங்களின் பெருமைக்குரிய முன்னத்தியேர், வழிகாட்டி. அவர் பெண்ணிய உரிமைக்கு போராடினார், ஆம் போராடினார். சாதிய ஒழிப்பு, தீண்டாமைக்கு போராடினார், ஆம் போராடினார். பகுத்தறிவு கருத்துக்களை ஊற்றினார், ஆமா ஊற்றினார். அது நாங்க ஏற்கவே இல்லை, ஏற்கிறமே. ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. இதேதான் சொல்லி பழகு. வாழ்த்துக்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்க இழுத்த நம் பாட்டனை வாவூசி என்றுதான்டா சொல்றான். செக்கெழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வாவூசி என்று சொல்வதில்லடா. அயோக்கிய பயலு. பெருந்தலைவர் காமராஜ் பதிவுலடா. காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரடா. முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர் வடிவம் கக்கு கிடையாதுடா. கக்கு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் கிடையாதுடா. பெரும்பாவலன் சோமசுந்தர பாரதி கிடையாது. முத்தமிழ் காவலன் கியா பேர் சொன்னதும் கிடையாது. தமிழ் பேரறிஞன் அண்ணல் தங்க கிடையாது. சிலம்பு செல்வன் மாப்போசி கிடையாது. தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் கிடையாது. ஆதித்தனார் மாப்போசி அவன் வீட்டு கக்கஸ் கொள்வி முறவாசல் செய்யற மாதிரியே நம்மள பேசுவான். ஆனா இவரை தந்தை பெரியார் ஒரு காலம் வருது, விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருது. பெரியார் மேல ஏன் கோவம்? பெரியாருக்கு தமிழர்கள் மேல ஏன் அவ்வளவு கோவம்? பதில் வச்சிருக்கீங்களா? போற்றி வணங்கினா எங்க போற்றி வணங்குவாங்க? தமிழை சனி என்ற சனி தமிழ் சனி என்று பேசுனவரை போய் நீங்க எப்படி என்னை போட்ட சொல்றீங்க? எப்படி போட்ட சொல்றீங்க? அது ஒரு காட்டு மிராண்டி மொழிங்கிற உலகின் முதல் மொழி.
மக்களுக்கு அறிவு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கடன் கொடுத்த ஒரு மொழி. உலக மொழிகளின் தாய்மொழியை போய் காட்டு மிராண்டி மொழினா அப்படி கன்னடத்துல அப்படி தெலுங்கு சொல்லிட்டு வந்துருவீங்களா? சொல்லிருவீங்களா நீங்க? அப்புறம் பெரியார் மேல என்ன கோபம்ங்கிறீங்க? எனக்கு என் சோத்துல மண்ணலி போட்டாரா? என் இனத்தை அவமதிக்கிறாரு. பலாயிரம் பெரியார் இந்த இடத்துல இருக்கான். தெரியாம தான் பேசிக்காரு. வந்தா போனவனுக்கு ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் அம்மா, ஒருத்தர் அப்பா. யார் தமிழனுக்கு எவ்வளவு